இந்த வீடியோ MBA பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. MBA ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட். இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்டில் ஒரு அக்கௌண்டிங் பேப்பர் இருக்குது, அது மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் இருக்குது. இந்த அக்கௌண்டிங் பேப்பரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, நாங்கள்லாம் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் எப்படி சார் இந்த பேப்பரை கிளியர் பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணி நான் எப்படி இந்த பேப்பரில் அதிக மார்க் எடுக்கிறது, இது வரைக்கும் நான் அக்கௌண்டிங்கே பார்த்ததில்ல, ஸ்கூல் லெவல்லையும் நான் அக்கௌண்டன்சி பேப்பர் படித்ததில்ல, யூஜி லெவல்லையும் நான் அக்கௌண்டன்சி பேப்பர் படித்ததில்ல அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஒன் மோர் கொஸ்டினும் என்னென்னா, இப்படி நான் அக்கௌண்ட்ஸ் தெரியாமலே போய் எக்ஸாம் எழுதணுமே, அதுக்கு பதில் நான் ஏதாவது ஸ்பெஷல் டியூஷன் நான் போகணுமா, இல்லை ஸ்பெஷல் கோச்சிங் அக்கௌண்டிங்காக நான் போகணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இந்த அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ன்றது கம்பல்சரியா சார்? இந்த அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் பேப்பரில் இந்த அக்கௌண்டிங் ப்ராப்ளம் போடாமல் நம்ம அது ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு கொஸ்டின். இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கே போயிட்டு, அது நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அவங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருப்பாங்க, இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருப்பாங்க, இல்லை ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த செமஸ்டரில் இந்த பேப்பரை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஃபோர்த் கமிங் செமஸ்டரில் வர எக்ஸாமில் இந்த சப்ஜெக்டை நான் கிளியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ், பேருக்கு நிறைய டவுட்டு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த MBA கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த MBA கோர்ஸை முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது மாதிரி நிறைய பேர் இந்த அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜரை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது. ரீசன் என்ன, அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லை. கரெக்ட். அப்படி அந்த நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இது. நீங்கள் யாரும் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிம்பிளான வழி இருக்குது. ஈஸியாக அக்கௌண்டிங் ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமலே வெறும் தியரிஸை மட்டுமே அட்டன் பண்ணியே இந்த பேப்பரை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதை தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டிப்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும். ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் ஒன்லி தியரிஸை மட்டுமே அட்டன் பண்ணி நீங்கள் பேப்பரை கிளியர் பண்ணி உங்களோட MBA டிகிரியை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளான வழி இருக்குது, அதுதான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். இது நம்ம சார் நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் கிடையாது. ப்ரூஃபோட சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ப்ராப்ளம் அட்டன் பண்ணாமல் தியரி மட்டும் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் அண்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இதோ இருக்குது பாருங்கள். டிசம்பர் 2021 கொஸ்டின் பேப்பர்லேருந்தே நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி தியரி மட்டும் எழுதியே நம்ம இந்த பேப்பரை கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த செக்ஷன் ஏன்றது வர 10 கொஸ்டினுமே தியரி கொஸ்டின் தான் வருது. அப்போ டோட்டலாக அதுக்கு 20 மார்க்ஸு. அப்போ நீங்கள் அந்த 75 மார்க்ஸில் 20 மார்க்ஸு இந்த ஏ பார்ட்டில் தியரி எழுதியே எடுத்துடலாம். ஒன்று. செகண்ட் பார்த்திங்கன்னா பி பார்ட்டில் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா 11th கொஸ்டின்லேயும் தியரி ஒன்று இருக்குது. பி பார்ட்னா உங்களுக்கு தெரியும் 5 மார்க்ஸு. அப்போ ஒரு 5 மார்க்ஸு 11th கொஸ்டின். 12th கொஸ்டின்லேயும் ஒரு தியரி, 13லேயும் தியரி, 14லேயும் தியரி, அதே மாதிரி 15ம் தியரி. 5 கொஸ்டினுமே தியரி. அப்போ ஆல்ரெடி ஒரு 20 மார்க்ஸு. அதே மாதிரி பி பார்ட்டில் 5 × 5 25 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 45 மார்க்ஸ். ஆனால் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் சி பார்ட் எல்லாமே ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. பட்
பிரச்சனை கிடையாது. ரீசன் என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி நம்ம அந்த 75 மார்க்ஸ்க்கு 45 மார்க்ஸ் நீங்கள் என்னது தியரி கொஸ்டினே கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை மட்டுமே எழுதுனா கூட கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பரை கிளியர் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒன் மோர் கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது டிசம்பர் 2019 கொஸ்டின் பேப்பர். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி ஏ பார்ட் எல்லாமே தியரி தான் வருது. அப்போ 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ப்ளஸ் பி பார்ட்டை பொறுத்த மட்டும் பாருங்கள், 11th கொஸ்டின் தியரி, 12th கொஸ்டின்லேயும் தியரி, 13 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, விட்டுருங்க. ஆக மொத்தம் 2 5 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ 10 மார்க்ஸ் வந்துடுச்சு. ஏற்கனவே ஒரு 20 ப்ளஸ் பி பார்ட்டில் 2 தியரி, மூணாவதும் ஒரு தியரி. 14th கொஸ்டினும் தியரி தான். அதே மாதிரி 15th கொஸ்டினும் தியரி தான். அப்போ இதிலே நீங்களே பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் தியரி வந்திருக்குது பி பார்ட்டில். 11, 12, 14, 15. இப்போ யோசிச்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு 20 மார்க்ஸ் ஏ பார்ட்டில் எடுத்தாச்சு. பி பார்ட்டில் அதே மாதிரி 20 மார்க்ஸ், 40 மார்க்ஸ் கையில் கிடச்சாச்சு. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த மட்டும் சி பார்ட்லேயும் தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 18th கொஸ்டின் தியரி, 19th கொஸ்டின் தியரி. இது 10 மார்க்கு, புரியுதுங்களா? அப்போ 2 10 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக ஏ பார்ட்டில் ஒரு 20 மார்க்ஸ் தியரி வருது. பி பார்ட்டில் 4 கொஸ்டின் 5 × 4, அது ஒரு 20. அதே மாதிரி சி பார்ட்டில் 2 10 மார்க்ஸு, அப்போ 10 10 20 மார்க்ஸ். கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் 19 கொஸ்டின் பேப்பரில் 60 மார்க்ஸ் கிட்ட உங்களால் தியரி மட்டுமே எழுதி கிளியர் பண்ண முடியும். அதாவது 75 மார்க்ஸில் 60 மார்க்ஸ் நீங்கள் தியரி எழுதியே எடுத்துடலாம். அப்போ ப்ராப்ளம் தெரியலனா நோ ப்ராப்ளம், தியரிஸ் மேலே நீங்கள் அதிக கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும். இது அக்கௌண்டிங்கில். அதேமாதிரி இந்த தியரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது பி பார்ட் சி பார்ட்டுக்குன்னு தனியாகவே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தியரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட இந்த பேப்பரை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதே மெத்தட் தான் அந்த குவான்டிடேட்டிவ்ஸும். ஒரு ப்ராப்ளம் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர், அதுவும் இதே மாதிரி தான். நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயும் அதில் மோர் தென் 40 to 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தியரி எழுதினாலுமே போதும். அதுக்கும் நம்மளுடைய வீடியோஸில் உங்களுக்கே தெரியும், தியரி கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு அந்த QT பேப்பருக்கும் நம்ம போட்டிருக்கோம். அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், அதுக்கும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்போ ப்ராப்ளம் தெரியாதவங்க, நான்-காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இந்த MBAவை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதனால் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக தனியாக எங்கன்னா டியூஷன் டுட்டோரியல்லாம் போகணும்லாம் அவசியம் இல்லை.